யாரு நீ? யாரு நீ? எனக்கு பதில் சொல்லு. யாரு நீ? யாரு நீ? யாரு? நான் கேட்கற காது கேட்கலையா? இந்த கருப்பை கூப்பிடுறது யாரு நீ? எனக்கு தெரியலையே. யாரு நீ? யாரு நீ? எனக்கு தெரியலையே. யாரு நீ? எனக்கு தெரியல. யாரு நீ? பேர சொல்லும் போல 7 உருவக்காரின்னா என்ன நல்ல வார்த்தை. எனக்கு 1000 உருவம் இருக்கு. உனக்கு 7 உருவம்னா எனக்கு 1000 உருவம் இருக்கு. யாரு நீ? யாரு நீ? உன் பேர் என்ன? என் பேரு இங்கே கொடுத்ததில்ல, இங்க குடுக்குறேன். எனக்கு உன் பேரை சொல்லு. உன்னோட உதவி வேணும்ங்கறேன். எனக்கு உன் பேரை சொல்லு. எனக்கு உன் பேரை சொல்லு. என் பேர் சிங்கலகாளி. சரி, நல்ல வார்த்தை கேட்டணும். அப்படி தெய்வம் இருக்கா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வார்த்தை கேட்டணும். இவ்வளவு காலமா வரவும் மாட்டேங்குது, முழுசா வந்து நிக்க மாட்டேங்குது, உங்களை பாதுகாக்கவும் மாட்டேங்குது. சொல்ற வார்த்தை புரியுதா? இந்த கருப்பேன்ட்ட வந்தாதான் சரியாகும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கு தெய்வமே. இப்படி சொல்லிச்சா? சொல்ற வார்த்தை புரியுதா? இப்ப சரியாகி கொடுக்குறேன். அதே போல நல்ல வார்த்தையும் உடலையும் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். அதே போல குடும்பத்தை கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர வச்சு தரேன். அதே போல பாதுகாப்பாகவும் கூட வரேன். இனிமேல் உடலுக்கு நான் தான் சரியாகி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அப்படித்தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்குன்னு தெளிவா சொல்லிட்டேன். நல்ல வார்த்தை கட்டணும். இருந்தாலும் யாருன்றதை இழுத்து பிடிக்கணும்ல. அப்பத்தானே நம்ப முடியும். அப்பத்தானடா இருக்கிறத நம்ப முடியும். சொல்ற வார்த்தை புரியுதுல? அதுக்காகத்தான் இழுத்து பிடிச்சு கூப்பிட்டுருக்கேன். சொல்ற வார்த்தை புரியுதா? நல்ல வார்த்தை. நான் தான் சொன்னேன்டா, கட்டு உடைய முடியாம நிக்குதுன்னு சொன்னேன். என் காதுல வாங்கினீங்களா? சொல்ற வார்த்தைக்குள்ள அதுதான் இப்ப இழுத்து பிடிச்சாச்சு, கூப்பிட்டாச்சு, தெய்வத்து பேரையும் வாங்கியாச்சு. அதே போல பாதுகாப்பா நுப்பாட்டி தரேன். அதே போல இனிமேல் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல நல்ல வார்த்தையில் வருமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா நான் நுப்பாட்டி தர்றேன். மறந்துடக்கூடாது. உங்க தெய்வத்துல சத்திய வாக்கு வாங்கிடுவோம். அதே போல நல்ல வார்த்தை கட்ட உடைச்சு கொடுத்தா இந்த குடும்பத்தை பாதுகாப்பையா? எனக்கு வாக்கு சொல்லு. சொல்லு, மாற மாட்டேயே. சொல்லு, மாற மாட்டேயே. அதே போல தலைமுறையா நினைச்சு நுப்பாட்டி தருவியா? எந்த சொல்லு மாற மாட்டேயே. அது மட்டும் இல்லாம யாரு எதுவும் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் திருப்பி அனுப்புவியா? எனக்கு முக்கால் சத்தியம் சொல்லு. சத்தியமா? சரி, பாதுகாத்து இந்த குஞ்சுக்கு எந்த சேதமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பி சரி உன்கிட்ட வர மாதிரி சில குஞ்செல்லாம் வருது. அத நிறைவேற்ற விடாம என்ன புடிச்சு கட்டி நான் முடிச்சு கொடுக்குறேன். சரி பண்ணி கொடுக்குறேன். மண்டிடு மண்டி இதுல வச்சு கொடுத்து தண்ணி விடுது. முதல்ல குடிக்க தண்ணி விடு. இதை நீங்க பத்த வைங்கய்யா. தலையை மட்டும் காட்டு. பக்கத்துல கொஞ்சம் முன்ன மண்டை ஓடு எடுத்து செஞ்சு வச்சிருக்காங்க. சுடுகாட்டு மந்திரத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே உன் தெய்வம் வந்து நல்ல வார்த்தை கட்டணும். அதாவது தெய்வத்துவே கட்டி மறைச்சிருக்காங்க. சொல்ற வார்த்தை புரியுதா? அதைத்தான் இப்போ உடைக்கிறேன். அதே போல நாவுலையும் வந்து நின்றும் சரியாகி கொடுத்துரும். சொல்ற வார்த்தை புரியுதா? அதே போல நல்ல வார்த்தை கட்டணும். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. பாதுகாப்பா நானும் கூட வர்றேன். நான் ஒரு கனியோட உன் கூட வர்றேன். சரியா? பயப்பட வேணாம். மடியை காட்டு. இதை நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். இதை தெய்வத்துக்காக கொடுத்துருக்கேன். அதே போல் விபூதியோட போட்டு வச்சுக்க, மறந்துடக்கூடாது. நானும் விபூதி கொடுக்குறேன். அந்த விபூதியை போட்டு வச்சு அதில் வாங்க.
இந்த விபூதியோட சேர்த்து விபூதியை வச்சுக்க, மறந்துடக்கூடாது. சொல்கிற வார்த்தைக்குள்ள அதே போல் நாக்கில் இட்டுட்டு கருப்பன் பேரையும் சொல்லிட்டு, அதே போல் உன் தெய்வத்து பேரையும் சொல்லிட்டு, நாமத்தை சொல்லிட்டு, நல்ல வார்த்தைகிட்ட கூப்பிட்டு அழைச்சி வந்தேன்னா ஒடியாந்து வந்து நின்றோம். சொல்கிற வார்த்தைக்குள்ள. ஆனால் 48 நாள் விடாமல் நல்ல வார்த்தையை விளக்கு போடணும். அதாவது சுத்தமான நெய் வாங்கிக்க, நெய் மறந்துடக்கூடாது. சொல்கிற வார்த்தைக்குள்ள சுத்தமான நெய் வாங்கிக்கிறணும், மறந்துடக்கூடாது. சுத்தமான நெய் இந்த மாதிரி சுட்டியால் விளக்கு போடணும், மறந்துடக்கூடாது. இந்த கனிக்கு முன்னால் இந்த கையில் வாங்கிக்க. இந்த கணிக்கு முன்னால் 11 காணிக்க உள்ளே வச்சுக்க, பக்கத்தில் 11 காணிக்க விடாம மட்டும் விளக்கு போடு. சரியாக 90 நாளைக்கு விடாமல் போடு. சரியாக சொன்னால் 18 நாளில் எல்லாமே சரியாயிடும். உன்கிட்ட நாவல் வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும், மறந்துடக்கூடாது. அதே போல் இதை உடலுக்கு பயன்படுத்து, சாப்பிடலாம் குடிக்கிறதுல பயன்படுத்திக்க. அதே 3 நாளைக்கு பயன்படுத்து, உடம்புல தேய்ச்சிக்க, சாப்பிட பயன்படுத்தி, குடிக்க பயன்படுத்திக்க. இதை வீட்டில் இருக்க வீதியோட பயன்படுத்திக்க. அதே போல் கைப்பிடிச்சு மேலே தூக்கிட்டு வரேன், அதே போல் முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறேன், அதே போல் பாதுகாப்பாகவும் கூட வரேன், அதே போல் உனக்கு வருமானத்தை நிலையாக்கி கொடுக்குறேன், அதே போல் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்காது சரி பண்ணி கொடுக்குறேன், அதே போல் உனக்கும் பாதுகாப்பாக கூட வரேன். அது மட்டும் இல்லாமல் ஓ வீட்டிலே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துக்கு அது சரியாகி கொடுக்குறேன், மாற்றி கொடுத்துருவோமா, செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன், பாதுகாப்பாகவும் கூட வரேன், பக்கபலமாக வர்றேன், காணிக்க வச்சு